ஷேரிங் ஸ்குவாட், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் உங்க வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த நாய்க்கும் ஓடுது. நீங்க சுவாசிக்கிற அதே ஆக்சிஜனை தான் அந்த மரமும் சுவாசிக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், என்னோட ஜாதி தான் பெருசு, என்னோட மதம் தான் பெருசு, இல்ல மனுஷன் தான் இந்த உலகத்தோட ராஜா அப்படின்னு ஒரு போலியான பெருமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஷேரிங் ஸ்குவாட், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் ஒரே துகளால ஆனது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோல பார்க்க போறது நாம ஏன் பிறந்தோம், நாம வாழ்றதுக்கான நோக்கம் என்ன, ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத பத்தி தான். நான் அருண், வெல்கம் டு ஷேரிங் அருண். ஷேரிங் ஸ்குவாட், அறிவியல் படி பார்த்தா நம்ம மனிதர்களோட டிஎன்ஏவும் ஒரு வாழைப்பழத்தோட டிஎன்ஏவும் 50% ஒத்து போகுது. அதே மாதிரி ஒரு சிப்பான்சி குரங்கோட டிஎன்ஏ 98% ஒத்து போகுது. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு சிதறின ஒரு நட்சத்திரத்தோட துகள்கள் தான். அதனால நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டாரோட டஸ்ட் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது நீங்க, நான், அந்த மரம், அந்த பறவைகள் எல்லாமே ஒரு நட்சத்திரத்தோட துகள்களால் ஆனதுதான். அப்புறம் எப்படி வேற வேற ஆக முடியும்? ஒருத்தரை அடிக்கும் போதோ இல்ல வெறுக்கும் போதோ நம்மள நாமளே தான் காயப்படுத்திக்கிறோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை உயிர்களும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலால பிணைக்கப்பட்டிருக்கு. ஷேரிங் ஸ்குவாட், இப்போ ஒரு கேள்வி வரும். ஓகே ஷேரிங்கு, நாம எல்லாம் ஒண்ணுதான், ஆனா நாம ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு. நாம எல்லாரும் இங்க பிறந்தது கஷ்டப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ இல்ல, நாம இங்க வந்தது வாழ்றதுக்காக, இந்த உலகத்தோட அழக ரசிக்கிறதுக்காக. ஒரு சின்ன குழந்தை ஒரு மிட்டாய பார்த்து சந்தோஷப்படுறத பார்த்திருக்கீங்களா? அந்த பியூர் ஹாப்பினஸ் தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். நம்ம பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஓடிட்டு இருக்கோம். அதுல ஒன்னும் தப்பில்ல. ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்துடுறோம். ஒருத்தருக்கு பசிக்கும் போது ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து உதவும் போது உங்க மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான அடையாளம். ஷேரிங் ஸ்குவாட், இயற்கைய பாருங்க. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கிட்ட உன்னோட ஜாதி என்ன அப்படின்னு கேக்குதா? ஒரு நாய் தன்னோட எஜமா என்ன மதம் அப்படின்னு பார்த்துட்டு வாலாட்டுதா? இல்லவே இல்லை. அதுங்களுக்கு தெரிஞ்சது என்ன? அன்பு மட்டும்தான். நாம மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவை வச்சு பிரிவினையை உண்டாக்குறோம். ஒரு பறவைக்கு தெரியும் அந்த வானம் எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனா மனுஷங்களான நம்மளுக்கு தான் தெரியல இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தமானதுன்னு. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம். ஒரு சின்ன புன்னகை போதும் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன அன்பு யாருக்கோ ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஷேரிங் ஸ்குவாட், இந்த வீடியோவை முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரோட்ல பாக்குற ஒவ்வொரு உயிரினத்தையும் அன்பு உணர்வோட பாருங்க. அந்த மரத்தை பார்க்கும்போது அது உங்க நண்பன் நினைங்க. அந்த நாயை பார்க்கும்போது அதுவும் உங்களை மாதிரி ஒரு உயிரினம் அப்படின்னு நினைங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதுல வெறுப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. நாம எல்லாரும் உயிரினம் தான். நாம இங்க வந்தது வாழ்றதுக்காக மட்டும்தான். இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த உலகத்துல அன்பை தவிர வேற ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு தோணுதா? அப்படி இருந்தா அது அன்பை விட சின்னதுதான், மலிவானதுதான், நிராகரிக்கப்பட வேண்டியதுதான். தயவு செஞ்சு அன்பை விதைப்போம், அதுல மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம். நன்றி.